வணக்கம் நண்பர்களே. டே 16 ஆஃப் ப்ரோடே சிக்ஸ் ப்ரூடிங் செட்டப். நான் உங்கள் ஸ்ரீராம். இந்த மணத்தக்காளி கீரையை அப்படியே கீழே போட்டால் அது ரொம்ப ஒரு அழுகுன மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால கட்டி தொங்க விட்டேன். ஒரு அண்ணனோட அறிவுரையின் பேரில் எல்லா கீரைகள் இலைத்தலைகளை வந்து கட்டி தொங்க விட்டால் கோழி குஞ்சுகள் வந்து விரும்பி சாப்பிடும். அதை ஜம்ப் பண்ணி சாப்பிடுண்டா தம்பி அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்காக இனிமேல் கொடுக்குற இலைத்தலைகளில் மேக்ஸிமம் கட்டி தொங்க விடுற மாதிரியும் ஒரு சில வாழை இலை, வாழை மட்டை அந்த மாதிரி இதை மட்டும் கீழே போட்டுக்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் நமக்கு தெரியாததை சொன்னால் கண்டிப்பாக கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்டால் நம்ம வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி மேலும் வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது இன்னொரு நண்பர் டிஎம்மில் கேட்டிருந்தாரு, பிரதர் புழு எப்படி பிரதர் உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது உருவாக்கல பிரதர், நான் வாங்குகிறேன். இந்த புழுவோட பேர் பிளாக் சோல்ஜர் ஃப்ளைஸ், பிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க. ஒரு கிலோ வந்து 130 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் வெவ்வேறு பேர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நான் வாங்குறது 150 ரூபா. எனக்கு வந்து இளம் புழுவாக கொடுப்பாங்க. அதை நம்ம ஒரு 15-20 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்து ஒரு 1 வீக்லேயே காலி ஆகிடும். அடுத்ததாக ஆல்ரெடி இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி என்ன தண்ணி கொடுக்கலாம், ஆர்ஓ வாட்டர் கொடுக்கலாமா இல்லை நம்ம கிணத்து தண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் நார்மலாக என்ன தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அதே கொடுத்துக்கலாம் கோழி குஞ்சுகளுக்கு. ஆனால் டே 1 என்ன கொடுக்குறீங்களோ அதே ஒரு 30-35 நாள் வரைக்கும் தண்ணி மாற்றாமல் கொடுத்தா கோழி குஞ்சுகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ப்ரூடிங் பற்றின சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.